எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு உரித்தானது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளை, சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பு தமிழ்நாடு, ஜோதி பவுண்டேஷன் மற்றும் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை மற்றும் எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஜமாத் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் உள்ளிட்ட அனைவர்களும் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் 4ஆம் ஆண்டு இலவச பொது மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற மதிப்பிற்குரிய அண்ணன் எடுத்துக்கட்டி சாத்தனூர் மஸ்ஜித் நிர்வாக சபை தலைவர் ஹாஜி எம் நந்தர் முகமது அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். முதலாவதாக கிராத் ஓதி மற்றும் கிராத் ஓதி முடித்த பிறகு தேசிய கீதம் பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறோம். முதலாவதாக தேசிய கீதம் கடைசியாக பாடப்படும். முதலாவதாக கிராத் ஓதி அன்பு தம்பி ராசி துவங்குகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العلي العليم. மாஷா அல்லாஹ், அருமையான முறையில் கிராத் ஓதினார். அன்பு தம்பிக்கு நன்றி. இந்த மாபெரும் மருத்துவ முகாமிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆதியம் நந்தர் முகமது அவர்களே, தலைவர் ஜாமியா மஸ்ஜித் எடுத்துக்கட்டி சாத்தனூர், சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் ஹாஜி நஜீர் என்கின்ற இஎம்எம் ஹஜி முகமது அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ஜே கோபிநாத் பிசி அவர்களே, சர்வதேச மனித உரிமை அமைப்பு, திரு எம் ஜோதிராஜன் நிறுவனர் ஜோதி பவுண்டேஷன் மயிலாடுதுறை அவர்களே, திரு அலிமா ஏ சகாராஜ் அவர்கள் மாவட்ட அரசு நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் அவர்களே, ஜனாப் பி குலாம் தஸ்தகீர் ஆசிரியர் ஓய்வு தேசிய உயர்நிலைப் பள்ளி திருக்கலாச்சேரி அவர்களே, முகாமில் பல்வேறு பிரிவை பரிசோதனைகளை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஏ முகமது அபூபக்கர் சித்திக் வாக்கவி இமாம் ஜாமியா மஸ்ஜித் எடுத்துக்கட்டி சாத்தனூர் அவர்களே, வருகை தர இருக்கும் நமது பூர்வ சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் நிவேதா முருகன் எம்எல்ஏ அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கும் திருமதி எஸ் கோவன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூங்குழல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு
பல்வேறு குழுக்களை துவக்கி வைக்க வலியுறுத்திருக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் எம் சித்திக் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் கூட்டுநர் சட்டமன்ற தொகுதி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருக்கலாச்சேரி எம் ஹாஜா நஜமுதீன் மனிதநேயர் அமரா குரூப் சிங்கப்பூர் அவர்களே, ஆயப்பாடி அல்ஹாஜ் என்எஸ்என் முகமது இப்ராஹிம் புரவலர் மனிதநேய மாண்பாளர் அவர்களே, டாக்டர் எஸ் ஐயப்பன் மாநில ஒருங்கிணைப்பாளர் IHRA சிவா அவர்களே, ஜனாப் இசன் முகமது அல்சர் பிகாம் தலைவர் ஜாமியா மஸ்ஜித் அகனகுடி அவர்களே, ஜனாப் PA முகமது ரியாஸ் AMD MKS ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை அவர்களே, பெரிய கூத்தூர் ஜனாப் A ஹாஜா நஜருதீன் தொழிலதிபர் உடனே அவர்களே, மதிப்பிற்குரிய எடுத்துக்கட்டி சாத்தனூர் பஞ்சாயத்தார் எம் ஜபுல்லா கான் அண்ணன் அவர்களே, ஹாஜி ஏ மாலிக் ஷா நவாஸ் செயலாளர் ஜாமியா மஸ்ஜித் அவர்களே, ஹாஜி எம் மாலிக் ஹுசைன் துணை பஞ்சாயத்தார் ஜாமியா மஸ்ஜித் எடுத்துக்கட்டி சாத்தனூர் அவர்களே, ஹாஜி ஏ கலிபுல்லா பொருளாளர் ஜாமியா மஸ்ஜித் எடுத்துக்கட்டி சாத்தனூர் அவர்களே, டாக்டர் எஸ் பிரவீன் குமார் மாவட்ட செயலாளர் மனித உரிமை அவர்களே, ஆயப்பாடி ஜனாப் எஸ் நிசார் அலி MBA MM என்ட்ரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவர்களே, முகாமிற்கு சிறப்பு மருத்துவர்களாக வருகை தந்திருக்கும் டாக்டர் சேது ராஜா MBBS NEM தீவிர சிகிச்சை பிரிவு அவர்களே, டாக்டர் லோகேஸ்வரன் MBBS MD பொதுநல மருத்துவர் அவர்களே, டாக்டர் எடுத்துக்கட்டி சாத்தனூர் ராஜேஷ் MBBS MS லேப்ரிஸ்கோப் சர்ஜன் அவர்களே, டாக்டர் பாலாஜி சுப்பிரமணியம் MBBS MS ஆர்த்தோ எல்பீர் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்களே, டாக்டர் மோனிசா MBBS MS OG மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கும் எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், அனைத்து சமுதாய மக்கள், செவிலியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவர்களையும் வருக என அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மருத்துவ ஆலோசனைகள், இரத்த பரிசோதனை, BP, சுகர், HP, ECG, மருந்து மாத்திரைகள், இருதய ஸ்கேன், எக்கோ உள்ளிட்டவை உங்களுக்கு உடல் முழு பரிசோதனை செய்து கொள்ள இந்த அருமையான வாய்ப்பை எங்களுடன் இணைந்து எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஜமாத் நிர்வாகிகளும் ஜமாத்தார்களும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த பள்ளிவாசல் சமுதாய கூட்டத்தை தந்து சிறப்பித்துள்ளார்கள். உங்கள் அனைவர்களுக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, முதலாவதாக மதிப்பிற்குரிய முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். பேச்செல்லாம் கொடுக்காம வச்சுருக்கேன். தமிழ்தாய் வாழ்த்து. பேச்செல்லாம் முடிஞ்சு கொடுத்து வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற புகழ் மலர்கள் பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிலமியந்து மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
பல்வேறு பிரிவுகளை பரிசோதனைகளை துவக்கி வைத்து மௌலவி ஹாஃபிஸ் ஏ முகமது அபூபக்கர் சித்திக் வாகவி இமாம் ஜாமியா மஸ்ஜித் எடுத்துக்கட்டி சாத்தனார் அவர்கள் இந்த மருத்துவ முகாமின் சிறப்பினை பற்றி உங்களிடம் பேசுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியத்திற்குரியவர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளை சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் புத்தகடுப்பு அமைப்பு தமிழ்நாடு ஜோதி பவுண்டேஷன் மற்றும் காரைக்கால் ஜிஎன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ சிறப்பு இலவச முகாமிற்கு நாங்கள் தான் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே மனிதர்கள் இறைவனுக்கு அடுத்து நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு துறை இருக்குன்னா அது மருத்துவத்துறை. மதப்பற்றுள்ளவர்கள் இறைவனை நம்புவார்கள். அடுத்து மருத்துவத்துறையின் மீது ஒரு அதிகமான நம்பிக்கை வைப்பார்கள். ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது, நோய் கடுமையாகும் பொழுது இந்த மருத்துவரை காப்பாற்றிட மாட்டாரா என்ற ஒரு உயர்ந்த எண்ணம், ஆசை, நம்பிக்கை யதார்த்தம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகளில் மருத்துவத்துறைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்தியாவில் தொடங்கி இன்னைக்கு அரபு நாடுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயரில் வக்ஃப் செய்யக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய நிதி ஒதுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஈராக் போன்ற நாடுகளில் மருத்துவமனைகளில் பள்ளிவாசலுடைய பணத்தில் இருந்து சில செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு அவருடைய பணி என்னவென்றால் மருத்துவ நோயாளிகளுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்களாம். இந்த பேஷண்ட், இந்த நோயாளி இன்னைக்கு சரியாக போற நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுவதற்கென்றே சில செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அப்ப இதெல்லாம் பள்ளிவாசலுடைய பணத்தில் இருந்தும் வக்ஃப் பணத்தில் இருந்தும் மருத்துவத்துறைக்கு ஒரு அன்றை முதல் இன்று வரைக்கும் ஒரு தனி பங்களிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள், மருத்துவர்கள் செவிலியர்களுடைய உரிமைகள் என்ன, உடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். லுக்மான் என்ற ஒரு அறிஞர் சொல்வாரு, எல்லா பெற்றோர்களும் ஸ்கூலுடைய விடுமுறை நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்வார்கள். தன்னுடைய பிள்ளைகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்வார்கள். நான் மட்டும் என்னுடைய மகனை, என்னுடைய பிள்ளைகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன். ஏன் அழைத்து செல்வேன்னா, அங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை, அர்ப்பணிப்பை, தியாகத்தை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார் என்பதை என்னுடைய மகன் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் புரிய வேண்டும். நோயாளி ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் நோயை பெற்றுவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவான் என்ற அந்த யதார்த்த நிலையை என்னுடைய பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூல் லீவ் நாளில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அமைப்பு எதுனா மருத்துவத்துறை தான். கொரோனாவுடைய காலகட்டத்தில் செவிலியர்கள் மருத்துவருடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது மறக்கவே முடியாத வழக்கு. ஒரு செவிலியர் தன்னுடைய அந்த கொரோனா காலத்துடைய பங்களிப்பை பதிவு செய்கிறார். ஏறத்தாழ 3 மாதங்கள் என்னுடைய வீட்டில் என்னுடைய கால்நடைகளுக்கு கட்டப்பட்ட ஒரு அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். ஒரு செவிலியர் பதிவு பண்றார், எங்க வீட்டுல கால்நடைகள் கட்டுவதற்கு ஒரு இடம் இருக்கும்.
நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்தது கிடையாது. என்னுடைய குழந்தைகளிடத்தில் பாசமாக ஓடி விடுவார்கள். நான் அவர்களை நெருங்கவில்லை. என்னுடைய கணவனிடத்தில் நெருங்கியது கிடையாது. என்னுடைய பெற்றோரிடத்தில் நெருங்கியது கிடையாது. இப்படியாக என்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு எங்கள் வீட்டில் விலங்குகள் கட்டப்படக்கூடிய ஒரு இடத்தில் நான் 3 மாத காலத்தை கழித்தேன். யாருக்காக கழிச்சார்? மக்களுக்காக வேண்டி. நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேன், மக்களுக்கு சேவை செய்வது இருக்கிறேன். கொரோனாவுடைய காலமாக இருக்கிறது. அதற்கென்று இந்த செவிலியர் மருத்துவர் ஓடி ஒழியவில்லை. அதனால்தான் முஸ்லிம்களில் பள்ளிவாசல்களில் ஜமாத்துகளில் மருத்துவத்துறைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து சொல்லப்போனால் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறதா மருத்துவத்துறை. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கூட்டாலும் வருவோம், எத்தனை மணிக்கு கூட்டாலும் வருவார். ஒரு இறந்துவிட்ட மனிதனை பார்த்து பயப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அந்த பிணத்தை அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு அவர் ஓட்டி செல்கிறார் என்றால் அவருடைய மன தைரியம் ஒரு வரவேற்கத்தக்க பாராட்டக்கூடிய. அப்ப 24 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு துறை தான் மருத்துவத்துறை. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு வயதானவருக்கு சீரியஸ் கண்டிஷன். அப்ப கூட நான் ராஜேஷ் சாரை போன் அடிச்சு கூப்பிட்டேன். ஏறத்தான மணி ஒரு 10:30 மணி இருக்கும். அப்ப உடனே வந்தார். நான் போன் அடிச்ச உடனே வரணும்னு சொல்லி அந்த இரவு நேரம் ஓய்வு இருக்கக்கூடிய நேரம், அவர்களுக்கு பகல் முழுவதும் கூட்டியுடைய நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் தூங்க போறாரு. அந்த நேரம் நான் போன் அடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வயதானதுக்கு முடியல வாங்க சொன்ன உடனே வந்து செலவு பண்ணார். இதுதான் மருத்துவனுடைய வரவேற்கக்கூடிய செயல். அந்த அடிப்படையில் மக்கள் என்ன செய்யணும்? மருத்துவனுடைய உரிமைகள், செவிலியர் உரிமைகள், ஆம்புலன்ஸுடைய பணியாளர் உரிமைகள், இப்படி உரிமைகளை புரிந்து அவர்களுக்கு எந்தெந்த நிலைக்குதான் ஊக்கத்தை உதவியும் ஒட்டாசையை கொடுக்க முடியுமோ அதை நாம் முனைப்போடு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒரு நோயில்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நோயில்லாத பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நோயில்லாத நாட்டை உருவாக்க வேண்டும், ஒரு நோயில்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் நமது ஒரு ஜமாத் எடுத்துக்கட்டி சார்ந்த ஜமாத்தார்கள் நிர்வாகத்துடைய ஒரு தூர சிந்தனையை கொண்டு அவர்கள் மருத்துவர்களுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு சிறப்பான முகாமை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். வந்த இறைவன் இந்த முகாமை பொருந்தி கொள்வானாக. இங்கு வந்து செல்லக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான ஆரோக்கியத்தை தந்தருவானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளையும் தந்தருவானாக. இங்கு நிர்வாகர்கள் ஜமாத்தர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத் அவர்கள் மருத்துவ முகாமின் சிறப்பினை மிகவும் அருமையாக கூறினார்கள். ஹசரத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த மண்ணின் மைந்த முன்னாள் பொருளாதார சட்டமன்ற உறுப்பினர் இந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்து உங்களிடம் பேச இருக்கும் அன்புக்குரிய அண்ணன் எம்எம் சித்திக் எம்எல்ஏ அவர்களை உரையாற்ற அழைப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தானதாக. இன்றைய தினம் நமது ஜாமியா மஸ்ஜித் தமிழர்களுடைய வளாகத்தில் 4வது ஆண்டு மாதம் இலவச மருத்துவ முகாம் இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய தலைவர் நமது முத்தவள்ளி ஆஜி என் மன்சூர் முகமது அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற தம்பி நஜீர் என்கின்ற ஹஜ்ஜி முகமது அவர்களே, மாநில தலைவர் ஐஎன்ஆர் எஸ்இஓ டாக்டர் ஜே கோபிநாத் பிசி அவர்களே, கோதி போலீஸருடைய மயிலாடுதுறையை சேர்ந்த நிறுவனர் எம் கோதிராஜன் அவர்களே, அரிமா சகாயராஜன் அவர்களே, எல்லாம் குலாப் ரஸ்தகி அவர்களே, பஞ்சாயத்தார்கள் ஜபுல்லா கான் அவர்களே, கலீமுல்லா அவர்களே, நிசார் ஆயப்பாடி நிசார் அவர்களே, டாக்டர் சேதுராஜா அவர்களே, டாக்டர் கோபியேஸ்வரன் அவர்களே, நமதூர் டாக்டர் ராஜேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நமதூர் மற்றும் ஜமாத் பொறுப்பில் இருக்கின்ற பெரியவர்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவ முகாம் என்பது பள்ளி முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய முனைப்பான ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. அவர் இந்த ஆய்வு போன்ற நிகழ்ச்சி 4வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு செய்தி. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு காலத்திலே வியாதி வந்தால் அவர்கள் வீட்டிலேயே சொந்தமாக மருந்து தயாரித்து அவர் வியாதியை போட்டுக் கொள்வார்கள். சில மூலிகைகளை கொண்டு, சில சித்த மருத்துவங்களை கொண்டு அவருடைய வியாதியை போட்டுக் கொள்வார்கள். அது ஒரு காலகட்டம். இப்பொழுது இருக்கிற காலகட்டம் மருந்து மாத்திரைகளை சாப்பிடாதவர்கள் யாருமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊசி போடுறத பார்த்தாலும் உள்ளவெல்லாம் பயந்துட்டு போடணும். பெரியவங்களே ஊசி போட மாட்டாங்க, பயந்துட்டு ஊசி போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலம். இப்போ ஊசி மருந்து மாத்திரைகள்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஒரு வேளை சாப்பிட்டவங்க நீங்க 2 வேளை சாப்பிட்றாங்க, 2 வேளை சாப்பிட்றாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க, 4 வேளை கூட நீங்க மருந்து சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷ உயிர் வாழ்றது இன்றைக்கு மருத்துவத்தால் தான் நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலத்துல மனிதனுக்கு என்ன வியாதி இருக்குன்னே தெரியாது, ஆனா அவங்க மருத்துவம் செஞ்சுக்குவாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் பல ஒரு அரிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் எக்ஸ்ரே என்பது பெரிய விஷயம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கை கால உடஞ்சி போயிட்டீங்கன்னா உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எந்த இடத்துல எலும்பு விட்டு உடஞ்சி பார்ப்பாங்க. அதுக்கு நேராக மாவுக்கட்டு போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் எக்ஸ்ரே என்பது பெரிய விஷயம். அதற்கு பின்னால இசிஜி என்பது ஒரு பெரிய விஷயம். இசிஜி என்பது சாதாரண விஷயமாக இருக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதய மாரடைப்பு போகிறது இன்றைக்கு சர்வசாதாரணமான விஷயமா போயிடுச்சு. ஒரு காலத்துல மனுஷன் நல்லா இருக்கிறவங்க வீட்டுக்கு செல்லுவான்.
பார்த்தா அவங்க எதுக்காக இந்த ரோட்டில் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு காட்டேரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குண்டு இருக்கு, அதை அவனை அழிச்சிருக்கு, அவன் அவன் எழுதிட்டான் அப்படிம்பாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல வந்து அவன் எப்படி செத்தான்னா ஹார்ட் அட்டாக்கோட செத்துருக்கான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல மருத்துவமனையே கிடையாது, கல்வியே கிடையாது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததை முன்கூட்டியே அடைகிறதுக்கு இவங்க நவீன கல்வியெல்லாம் வந்துருச்சு இல்லைங்க. அது போன்ற எப்பட வந்து என்னென்ன கல்விகள்லாம் வந்துருக்குன்னு கேட்டாங்க. இசிஜி வந்துருக்குனாங்க, எக்கோ வந்துருக்குறாங்க. எக்கோலாம் என் கொண்டுட்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இல்லை நம்ம பகுதி மக்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இவங்களை எல்லாம் கேட்க முடியுங்க. அதாவது வருமுன் காப்போம், வரும் முன்னாடியே நம்ம காத்துட்டோம்னா நமக்கு எல்லாமே சுலபமா போயிடும். வந்த பின்னாடி நம்ம காவல்படுறது ரொம்ப கஷ்டமான கிடையாது. இப்போ வருமுன் காப்பதை வச்சு ஒரு சிறந்த வழி இருக்கிறா. இது போன்ற இலவச மருத்துவம், இது போன்ற மருத்துவ முகாம்களை அணுகி நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம், இல்லை இங்கே வந்து ஏதாவது டெஸ்ட்களை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன ஒரு வியாதி இருக்கிறது உங்களுக்கு தெரியப்பட்டாலும் நீங்கள் ஆரம்பத்திலேயே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்தியம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பின்னால் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்காக நீங்கள் காவல் செய்யணும். அதுதான் வருமுன் காப்போம் என்பது. அதனால நீங்கள் எல்லாம் விழிப்பாக இருந்து இது போன்ற முகாம்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும், நம்மளை காவல் கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த அருமையான நிகழ்ச்சியை நம்முடைய முஜிபுர் ரஹ்மான் ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய ஜமாத்தார்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு ஜமாத்தார்கள் முழு ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் நம்ம ஜமாத்தார்களுக்கு நேரத்தில் மிகப்பெரிய வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்படி வருமுன் காப்போம் என்று நாம் வைத்தியம் செய்து கொள்வோமோ அதே போன்று ஒவ்வொருவர்களும் மக்களுக்கு வியாதி வர வேண்டிய வியாதியை தடுப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம உணவு பழக்க வழக்கங்களை நாம் முறையாக நாம் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் தப்பு செய்தால் நமக்கு எல்லா வியாதியும். அதை விட முக்கியமான பிரச்சனை நடைமுறை. சாப்பிட்டு எவ்வளவு ஊட்டப்படுத்த தூங்குறானோ அவனுடைய எல்லா வியாதியும் வரும். சாப்பிட்டு அவன் வந்து அவனுடைய வேலையை பார்த்தான்னு சொன்னான், கண்டிப்பா அவங்களுக்கு வியாதி சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியில சொல்றாங்க, காட்டுல வாழ்ற யானை ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று அந்த இலையை தேடுமா. அந்த 18 கிலோமீட்டருக்கு போக என்ன செய்யுமா, தனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் குடிக்க சாப்பிட்டு என்ன செய்யுமா, அந்த 18 கிலோமீட்டர் நடக்குமா. அந்த 18 கிலோமீட்டர் நடந்து பயணம் செய்து அது உணவு உட்கொண்டதுனால அந்த நடைமுறையிலேயே அது என்ன செய்யுமா, சீக்கிரமா அதுக்கு செலுத்தி செரிமானம் ஆகிடுமா. அதே யானைய கோயில விழா காடு இந்த சர்க்கஸ் கூட யானையை கட்டி போடுவாங்க. அந்த யானை பார்த்தீங்கன்னா கட்டி போட்ட யானை சும்மா இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னகாலையை என்ன செய்யும், அப்படியே நடக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த திண்டத்தையே அது செடிக்குது. காட்டில் வந்து 18 கிலோமீட்டர் நடக்கிற யானையை கட்டி போட்டா அது என்ன செய்யணும், நடக்கிறது வழி இல்லை. கோயிலுக்கு 18 கிலோமீட்டர் நடக்க முடியுமா, சர்க்கஸ் கூடாரத்தில் போய் 18 கிலோமீட்டர் நடக்க முடியுமா, முடியாது. அது கட்டி போட்ட இடத்தையே முன்னகாலி புண்ணிய வச்சு தனக்கு செரிமான சக்தி அது தானே ஏற்படுத்திக் கொள்ளும். ஒரு இன்னொரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, காட்டுல வாழ்ற யானையை விட இந்த மாதிரி சர்க்கஸ்கார வளர்க்கிற யானை, கோயில வளர்க்கிற யானைக்கு 10 ஆண்டு ஆயுள் குறைவு என்று ஒரு ஆய்வு இருக்கிறது. காட்டுல வாழ்ற யானை வந்து எவ்வளவு நாள் வாழ்க்கை 3 வருஷம் வந்தா, கோயில வளர்க்கிற யானை 10
நாம் அதிகமாக நடைபயிற்சிகளை மேற்கொண்டு நமக்கு வரக்கூடிய நம்முடைய வியாதிகளை வறுமை தாக்கிக் கொண்டு இது போன்ற மருத்துவ பாடல்களை உங்களை பயன்படுத்தி நீங்களை உங்கள் வியாதிகளை பூர்த்தி கொள்ள வேண்டும் என்று தந்த வாய்ப்பு நன்றி கூறி எழுதுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்ணின் மைந்தர் எங்கள் அன்பிற்குரிய முன்னாள் போக்குவரத்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மிகவும் அருமையாக மருத்துவமனையின் பயன்கள் பற்றி அண்ணனிடம் நாங்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த தரங்கம்பாடி தாலுகாவில் தரங்கம்பாடியில் தீயணைப்பு நிலையத்தை கொண்டு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக தீயணைப்பு. அதுபோன்று இந்த ஆய்ப்பாடி திருநாச்சேரி எடுத்துக்கடி சார்ந்தோர் எந்த பகுதியில் வேணாலும் நீங்க முழு நேரம் இயங்குற மாதிரி அரசு மருத்துவமனை நம்ம பகுதிக்கு தேவைப்படுது. நீங்க அண்ணன் போக்குவரத்து சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களுக்கும் நாம் கோரிக்கை வச்சிருக்கோம், உங்களையும் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை மக்கள் கோரிக்கை நிறைவேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எங்கள் கோரிக்கையை ஏற்று சவுதி அரேபியாவிலிருந்து இந்த மருத்துவ முகாமுக்கு வருகிறதற்கும் சீனியர் மைக்ரோபாலஜி டெக்னீஷியன் அன்பிற்குரிய ஆயப்பாடி இஎம் ஜாகிர் அவர்களை வருக அன்போடு வரவேற்றோம். இந்த ஊரிலும் ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அன்பிற்குரிய இந்த ஊருடைய மனிதர் அஸ்வாத் அவர்கள் மருத்துவராக செயல்பட்டு வருகிறார்கள், அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோன்று இந்த மண்ணின் மைந்தர் டாக்டர் ராஜேஷ் அவர் சிறப்புரிய மருத்துவர், அவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் லேப்ரோஸ்கோப் சர்ஜன் சிறந்த சர்ஜனாக விருதும் பெற்றிருக்கிறார். அதுபோன்று இந்த வருகின்றிருக்கும் சேது ராஜா எம்பிபிஎஸ் எம்இஎம் தீவிர சிகிச்சை பிரிவு, டாக்டர் லோகேஸ்வரன் எம்பிபிஎஸ் எம்டி பொதுநல மருத்துவர் மற்றும் டாக்டர் பாலாஜி சுப்பிரமணியன் எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ அவர்களும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வருகிறார்கள். அதுபோன்று டாக்டர் மோனிஷா எம்பிபிஎஸ் எம்எஸ் ஓஜி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் வருகிறார்கள். தாய்மார்கள், பெரியவர்கள், அனைத்து சமூக மக்களும் இந்த மருத்துவ பயன்பாட்டை பயன்படுத்திக் கொள்ளும். அதுபோன்ற எக்கோ இசிஜியும் இங்கு இருக்கு, உங்களுடைய உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடம் சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு அரிமா ஏ சகாயராஜ் அவர்கள், மாவட்ட அரசு நுகர்வோர் கண்காணிப்பு உறுப்பினர் அவர்கள் உங்களிடம் சிறிது உரையாற்றுவார். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் முக்கியமான நிகழ்ச்சியை கவனித்துள்ளார். இன்னொரு 1 மணி நேரத்தில் நிகழ்ச்சியை கவனித்துள்ள வருகிறார் என்று தெரிவித்துவிட்டு நான் அவசரமாக சொல்லி செல்லப்பட்டிருக்கிறேன். அவர் வருவதற்கு எல்லாம் நிகழ்ச்சியை கற்றுக்கொள்கிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா மதங்களும் அன்றை வலியுறுத்தி வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையிலே இந்த மாபெரும் 4ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முகாம் அன்று நண்பர் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த முயற்சியை கையெழுத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த ஊர் ஜமாத்தார்கள், எங்கள் மண்ணின் மைந்தர் பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆயப்பாடி எம் ஜாகிர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.
இந்த மேடையில் வீட்டிற்கும் அமர்ந்திருக்கும் இந்த ஜமாத் முக்கியஸ்தர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர்கள் குழு மற்றும் உள்ளூர் நண்பர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அரசு மருத்துவர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிலும் இல்லாத அமைதியும் மன நிம்மதியும் அல்லாஹ்வை சுழற்சி செய்யும் பொழுது கிடைக்கின்றது. பணத்தை பகிர்ந்து கொடு, உணவை பார்க்காமல் கொடு, ஏனெனில் அடுத்தவன் பசியை உன்னால் உணர முடியாது. இது முற்றிலும் உண்மை. அந்த வகையிலே சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நமது சமூக ஆர்வலரும் பல பொறுப்புகளில் வகிக்கும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கூறுவார், சார் எனக்கு இந்த உதவி இவங்களுக்கு எது செய்யணும், ரேஷன் கார்டு சம்பந்தமாக செய்யணும் அப்படின்னு போன் பண்ணிட்டே இருப்பார். நம்மளால் முயற்சிகளை அரசு நிறைய செய்கிறது. அரசினுடைய திட்டங்கள் இன்று மக்களை கல்வி மருத்துவம், தாய் மாணவர் திட்டம் இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அது மக்களுக்கு இறுதியாக அதை சென்றடையவில்லை. இருந்தாலும் இந்த சமூக ஆர்வலர்களும் இதில் முன்னிலைப்படுத்தி அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் சமூக ஆர்வலர்கள் முஜிபுதீன் அவர்கள் அவருடைய நேரத்தையும் அவருடைய உடல் உழைப்பையும் கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சாராம்சமாக தான் இன்று இந்த மருத்துவ முகாமானது இங்கே ஆரம்பித்து இப்பொழுது பொதுமக்கள் இணைத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சிறப்பு வகையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் ஆயப்பாடி சமூக அறக்கட்டளை, சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பு, ஜோதி பவுண்டேஷன் மற்றும் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, இந்த அனைவரும் எங்களுடைய மாவட்ட அரசு முதல்வர் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. அதோடு இங்கு வந்திருக்கும் நிருபர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அரிய வாய்ப்பை இந்த இடத்திலே பேசுவதற்கு கொடுத்த நண்பர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அனைத்து சமூக பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஜமாத்து நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருக என்று வரவேற்று இந்த அருமையான நிகழ்வில் உரையாற்றிய அலிமா ஏ சகராஜ் அவர்கள், மாவட்ட அரசு நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் மிகவும் அருமையாக சமூக நல பணிகளை பற்றி எடுத்துக் கூறினார்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சி சிறிது நேரத்தில் பூம்புகார் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்கு பாசத்திற்குரிய நிவேதா முருகன் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அதுபோன்று முன்னாள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கு பாசத்திற்குரிய பவுன்ராஜ் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களும் வருகை தர உள்ளார்கள். இந்த முகாமில் முக்கியமாக எப்போ இசிஜி கேட்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, உங்க உடலை பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த எப்போ இசிஜி உங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்கன்னா நீங்க எப்போ இசிஜியை நீங்க எடுத்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதுபோன்று அவசர நிலையில மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மருத்துவர்கள் எக்கோ மூலம் பரிசோதித்து அதற்குரிய மருந்துகளை இந்த முகாமில் வழங்க உள்ளார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல அரிய இந்த வாய்ப்பினை
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்மார்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த முகாமில் வருகின்றார்கள். அதுபோன்று அன்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள்லாம் வருகின்றிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் இந்த முகாம் நீங்கள் வந்து பயனடைந்து உங்கள் உடலை முழு பரிசோதனை செய்து கொள்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த அருமையான வாய்ப்பை இந்த எடுத்துக்கட்டி சாத்தல் ஒரு ஜமாத் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பினால்தான் எங்களால் இந்த மருத்துவ முகாமை சிறப்பாக நடத்த முடியும். என்றால் பள்ளிவாசல் பக்கத்திலே இந்த மருத்துவ முகாம் சமுதாய கூடத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்து ஜமாத்தார்கள் முழு ஒத்துழைப்பு இந்த முகாமை சிறப்பாக நடத்துங்க, பகுதி மக்கள் பயனடைங்க அப்படிங்கிற இதை சொன்னாங்க. அதுபோன்று மருத்துவ குழுலாம் வந்திருக்காங்க, செவிலியர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவர்களையும் வரவேற்று நன்றி தெரிவிக்கிறேன். தற்போது இந்த மண்ணின் மைந்தர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள் உங்களிடம் சிறிது நேரம் உரையாடுவார்கள். அவங்களை பற்றி இந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். எம்பிபிஎஸ், எம்எஸ், லேப்ரோஸ்கோப் சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அதன் இந்த மண்ணில் உள்ளவர். அதனால அவரை ரொம்ப பாராட்டி வருகை என வரவேற்று உங்களிடம் உரையாடுவார். வாங்க சார். எல்லாருக்கும் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு கேம்ப்ன்றதை விட நம்ம ஊரோட சந்தோஷமாக நான் சொல்லுவாங்க. இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே சார் எல்லாருமே நான் கூப்பிட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து எல்லாரும் நான் பார்த்து இப்பயும் வந்து வீட்டில் எல்லாருமே போனீங்கன்னா சும்மா சுற்றிட்டு இருக்கேன். எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்ன டவுட்னாலும் வந்து கண்டிப்பாக கேளுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இருக்கிறாங்க. இப்போட்டால் நான் இல்லைனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லணுன்றதுனால சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே சுபசாமி அங்கிள் ஒன்று இருந்தாங்க. அங்கிள் இப்போ இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்பிபிஎஸ் சீட் வாங்கும்போது அங்கிள் ஒரு டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டிவி தான் ஃபஸ்ட்டு வந்து பயன்படுது. அவர் நான் அங்கிள் சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கிள் நீங்கள் உங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சீட் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சார், முஜுபு சார், இங்கே இருக்க அங்கிள்ஸ் எல்லாருமே சரி, சும்மா இருக்கட்டும், லைக் சிறிகளா இருக்கட்டும், பவுலர்ஸ் மாமாவாக இருக்கட்டும், நிவேதாபுரி சாராக இருக்கட்டும். நான் நிவேதாபுரி சார் எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லைனாலுமே நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாடியில் ஒரு ஃபயர் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே வந்திருந்தாரு. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி எடுக்கணும், எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சார் வந்து எனக்கு ஒரு பழக்கம். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சார் பார்த்து பேசுகிறேன். எனக்கு லைக் எங்கே இருந்தாலுமே நம்மளோட இந்த படிப்பு உழைப்புன்றது வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றணும். நம்மளை வந்து 4 பேருக்கு தெரிவிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து இப்போ அஷ்ரப் வந்திருக்காரு. லைக் இப்போ கலைஞர்னால அவர் இங்கே இல்லை. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இப்போ அனஸ்தீஷியா ப்ளஸ் வந்திருக்காரு. இதே மாதிரி இன்னும் நம்ம ஊர்லேருந்து ஜாஸ்தியாக நீங்கள் வெளியூராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது பல பேருக்கு தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல ரொம்ப பெரிய சர்ஜன். அவர் ரேகா சார், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட அடுத்த ஒரு முயற்சியாக நான் அதுக்கு போகலான்னு இருக்கேன். இன்னொரு 1.5 மாதம் நான் கண்டிப்பாக நான் இங்கே தான் இருக்கேன். அடுத்த 3 வருஷம் நான் அந்த ட்ரெயினிங் போகலான்னு இருக்கேன். ரொபோட்டிக்ன்றது நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லை, நம்மளோட டெல்டா இயற்கை
ரொம்ப ரொம்ப புதுசு. அது சென்னையில் வர ஆரம்பிச்சிருச்சு, சென்னை கோயம்புத்தூர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, திருச்சியும் வந்துருச்சு. நம்ம ஊர் சைடு நான் கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. 3 வருஷம் போராடுறதுக்கான போயிட்டு வந்துட்டு நம்ம ஊருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது நான் யோசிச்சு கண்டிப்பாக நான் செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பயுமே லைக் நம்ம ஊர்லேருந்து ஒரு பேசி வர்றாங்க, கண்டிப்பாக என்னோட ஃபீஸுக்கு கண்டிப்பாக குறைச்சிக்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுப்பேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட சர்வே பண்ண பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இருக்காங்கன்னா என்னாலாம் பண்ண முடியாது. படிச்சு கொண்டதுக்காகனா ஜஸ்ட் லைக் நான் பேசி வரமாட்டாங்கன்றது எனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். என்னை நம்பினதுக்காகவும் என்ன நம்பிக்கைக்காகவும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எடுத்துக்கடை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து ஜவஹர்லால் ஆனந்த் அவர்கள் டாக்டர் ராஜேஸ்வரி சால்வை போற்றி கௌரவிப்பார்கள். ஒரு மண்ணின் மைந்தோட அருமையான டாக்டர். எப்போதுமே இந்த பொன்முறைகள் தான் இந்த டாக்டரை பிடிச்ச காரணமே இவங்கள்ட்ட போனாலே நோய் போயிடும். அந்த அளவு பொன்முறைகளா அழகான பல அன்பா அறுவை சிகிச்சையாலும் சரி மற்ற மருத்துவ பரிசோதனையாக சரி ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அல்ல இறைவனெல்லாம் சார் மென்மேலும் படித்து இன்னும் சிறப்பாக உலக அளவில் உயர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தற்போது அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் டாக்டர் சாலை ஓகே நம்ம அதெல்லாம் தற்போது இந்த அமர்வு முடிவடைகிறது. இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற உள்ளார்கள். தற்போது பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனை மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முகாம் சரியாக மதியம் 2 to 3 மணி வரை இருக்கும். எக்கோ, இசிஜி உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொடுக்கிறார்கள். மகளிர் டாக்டரும் வருகிறது உள்ளார்கள். அனைவரும் பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்கள் அன்போடு